கொள்ளையடி குமுவாத்து சுத்தம் பண்றதுக்கு மட்டும் ஒதுக்கிய தொகை ரூபாய் 1000 கோடி. 1300 கோடி. அப்புறம் மழைநீர் வடிகால் அது வருஷத்துக்கு 4000 கோடி. வருஷத்துக்கு 1000 கோடி. கடைசி ஏதோ கடைசி பட்ஜெட்ல வந்து percentage 1300 கோடி ப்ரோ. இல்ல எனக்கு அது ஒண்ணு புரியல சாண்டிய. 92% நிறைவடைஞ்ச பணிய எப்படி 87% மாறும்? அதுவா? ஐயா, அதுல பாதி ஐயா. சதவீதம் நாங்க இல்ல சாப்பிட்டுட்டோம்ப்பா. ஆஹா நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தனையா இப்ப 87% பணி நிறைவடைஞ்சிருக்குன்னா ஒரு வாரம் கழிச்சு இல்ல ஒரு 2 வாரம் விக்னேஷ் கழிச்சு ப்ரோ, இந்த மாதிரி 92% இந்த சொல்றாங்கன்னா அது ஒரு வரலாறுலாம் லாஜிக் இருக்கு. இருக்கட்டும். இதோட பெரிய வரலாறு ஒண்ணு சொல்றேன். அந்த வரலாறு பாக்குறீங்களா? என்னாச்சு? 71 to 72 அந்த ஆட்சி காலகட்டம். ஓகேவா? கூவம் ஆற்றை சுத்தம் செய்கிறேன். ஒதுக்கிய தொகை ரூபாய் முதலையா? 200 கோடி. முதலையா? ஆ, அங்க ஆரம்பிச்சது இதெல்லாம். இல்ல இது விக்கி ப்ரோ. அது இந்த 4000 ம். கோடியில வந்து வெறும் 90 கோடிக்கு தான் வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கணக்கே குடுத்துக்குறாங்க. மிச்சம் அந்த 4000 கோடி 90 கோடி போச்சுன்னா மிச்சம் இருந்த இந்த 3910 கோடி எங்க போச்சு? மோட்டர் அது வச்சாங்கல்ல. என்னுடைய முதலை வாய்க்கு இல்ல சென்று இல்ல விட்டது. இல்ல இல்ல இந்த மோட்டர் இல்ல வச்சாங்கல்ல. அவங்க மோட்டர் வச்ச லட்சணம் தெரியாத டிராக்டர் இந்த மோட்டர். இல்ல நடுப்புல கம்பி இருக்கு. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கொண்டு ஊத்துது. ஓகேங்களா? மோட்டர் வச்சு இறக்கிறாங்க ரோட்ல. அதே தண்ணி தான் திரும்ப வருது. சரி, போர் அடிது. கொஞ்சம் வனவாச புத்தகத்தை வாசிப்போமா? நல்லா இருக்கும். இல்லடா ஒரு மாதிரி அரசியல் பேசி ஒரு மாதிரி இல்ல விக்னேஷ் ப்ரோ, இது இருக்கவங்களுக்கு வாலிப போர் விருந்து அடிக்குது. கிடையாது. இது வனவாசம். அபி இருக்கியா? எனக்கு நல்லா இருக்கே. விஸ்வநாதன் சொன்ன அந்த ஏதோ ஒரு ப்ரோமோ வந்திருக்கு போல, அதுல மெர்சல் ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்படியா? வைங்க இனிமே வச்சுதானே ஆகணும். ஜேடி ப்ரோ, வச்சுட்டு போயிட்டு ஜேடி ப்ரோ. இல்லடா அலெக்ஸ், இதெல்லாம் ஓகே. ரெஃபரன்ஸ் வைக்கிறதெல்லாம் சூர்யாண்ணா வைக்கிறதெல்லாம் ஓகே. படம் ஹிட் ஆயிட்டு நம்ம டவுசர்ல கையும் பாருங்க. இல்லடா சில சல்லி பசங்க ஒரு மாதிரி ஸ்பேஸ் போட்டு அவ்வளவு பேசினாங்க. அது கொஞ்சம் அந்த சைடுல இருந்து கண்டிக்கணும். இல்லைன்னா அது நாளை முடிச்சு உள்ள போட்டு என்றால் நாங்கள் அடுத்த படத்துக்கு அடிக்க ஆரம்பிப்போம். முதல்ல ஒரு மேட்டர் என்னன்னா, இப்போ ஒரு ஆக்டர் இல்ல சிஎம், அது ஒரு தாட் இருந்தாலே போதும். எவனா ஒருத்தவன் தூக்கி இப்போ எனக்காவது கேஸ் அவனுக்கு அந்த மாதிரி பேசல அலெக்ஸ், நீ பாத்தியா இல்லையா? அதான் இல்ல, ஒரு நிமிஷம் தான். சுத்தி இருக்கிறவன் யாரும் வந்துட்டு உன்னை காப்பாற்ற மாட்டான், ஒரு இது பண்ண மாட்டான். அதான் சொல்றேன். இல்ல சட்டம் தன் கடமை செய்யும். நாங்களே தப்பு பண்ணாலும் அந்த கடமை செய்யலாம். அதான் சொல்றேன். இப்ப இங்க இந்த ஸ்பேஸ்ல யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணி மாட்டினா கூட இங்க சுத்தி இருக்கிற எவனாவது வந்துட்டு இப்போ என்ன போய் பெயில் வேணா எடுக்க முடியும். ஆனா மாட்டினது தான் நியூஸ் வரும்ல. அது எல்லாத்துக்கெல்லாம் பெயில் கிடைக்குதுப்பா. பண்ணாலும் பெயிலே கிடைக்கும். இல்ல முக்கியமா டிஎம்கே காரன் பாப்பான். அதான் டிவிக்கே நேரம் மாட்டினா முதல்ல அவன் தான் பப்ளிஷே பண்ணுவான். அப்புறம் தான் பாலிமர், சன் நியூஸ் இதெல்லாம். விக்னேஷ் ப்ரோ, தப்பா எதுவும் சொல்ல, வனவாச புத்தகத்தை மட்டும் படிப்போமான்னு கேட்டேன். கண்ணதாசன் எழுதின ஒரு புத்தகம் தான். இல்ல இது வேணாம். நம்ம பாப்பா ஒண்ணு உட்காந்துட்டு இருக்கு ஸ்பீக்கர்ல. இது ஓகே ஓகே, தப்பு. ஓகே, பெண்கள் குழந்தைகள் நம்ம ஸ்பேஸ கேக்குறாங்க. அப்ப வேணாம். நல்லதுக்கு இல்ல. நான் எப்பயுமே பாத்தீங்கன்னா 2 ரூபாய் திருடு. சரி சரி, அந்த இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு 2 ரூபாய் திருடினதில் இருந்து 2000 கோடி திருடினது வரை இந்த வரலாறு கொஞ்சம் பார்ப்போம். நல்லா இருக்கும். ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா அந்த 2 பாயிண்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா கண்ணதாசன் கலைஞரை பத்தி அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்றாவியா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும். அவங்க 2 பேரும் ரூம்மேட் வேற. என்ன இல்ல அது வேற விஷயம். இதை விட ஹைலைட் வேற இருக்கு. அதனால வேணாம், அதை ஸ்டாப் பண்ணுங்க. வேணாம், அது அண்ணன் விக்னேஷ் ப்ரோக்கு தெரியல. நீங்க இப்படி ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பீங்க. ஆனா இது எங்க போய் முடியும் தெரியும். அதெல்லாம் விக்னேஷ் ப்ரோ ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. அது அவருக்கும் தெரியும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. சோ கொஞ்சம் அப்படியே அமைதியாயிடுங்க. கொஞ்ச நேரத்துல டாப் கியரை போட்டு ஏத்துவானுங்க. தேவை அதெல்லாம்.
இல்லைன்னா குயின் மேரிஸ் காலேஜ் முதல் கோட்டை வரைன்னு ஆரம்பிப்போமா? ஆமாப்பா ஏதோ இல்ல அது இன்னும் மானங்கெட்ட இல்ல 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 அது மானங்கெட்ட லெவலுக்கு போகுமே, இதோட மோசமா போகுமே. இல்ல அவங்க ஏதோ கண்ணகி சிலை எல்லாம் எடுத்தாங்களாமே ஜெயலலிதா. கண்ணகி அது சிலை உண்மையா? எடுத்தது இல்ல ப்ரோ. குயின் மேரிஸ் காலேஜ் முதல் கோட்டை வரைன்றது கார்த்திக் ப்ரோக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. உங்களுக்கு புரியல. அப்படியா? ஓ அவரா ஐயா மிசால ஐயா என்கிட்ட தழும்பு இது இருக்குன்னாரு அவரா? முதல்வன் படம் பாத்தியா ஐயா? பார்த்தேன். அதுல ஒரு ரேகிங் சீன் வரும் பாத்தியா? ஆமா அத ரியலா ஒருத்தர் பண்ணாரு. அது அப்படியா? அவர் யாரன்னா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். முன்னாள் விடியல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர்தான். இல்ல இல்ல தொகுதியோட குறிப்பிட வேணாம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதோட முடிச்சுப்போம். வேணாம். சரி விக்னேஸ்வரம், நாளைக்கு வெள்ளை அறிக்கைலாம் அலெக்ஸ், இல்ல அலெக்ஸ். வெள்ளை அறிக்கைலாம் ஃபேக்குன்னு சொல்ல போறாங்க முதல்ல. வெள்ளாரி எல்லாருக்கிட்ட எதையும் நீ ஒரு ஜாமீன் எடுத்து ஐயா நாளைக்கு வெள்ளை அறிக்கைலாம் நாளைக்கு கிடையாதுயா. எல்லை மீறி போராடுவோம். எல்லையை மீறி போயிடு, எல்லை மீறி போறதா இருந்தா எல்லை கடந்து ஃபாரின் போயிடு, இங்க இருந்தா மாட்டிப்ப. இல்ல உண்மையே பேசுறா. சரி ஓகே. விக்னேஷ் ப்ரோ நான் என்ன பண்ணேன் அதுக்குதான் மறைச்சிட்டேன். பேரை கூட மறைச்சிட்டேன். வேணாம். இல்ல டிவிக்கு ஜெயிச்ச உடனே எல்லாரும் இல்ல கதகளி விஷால் மாதிரி ஆயிட்டாங்க. உண்மைக்கு பயப்படுறவன் ஒருத்தனுக்கு போயிட கூடாது, நான் உண்மைக்கு பயப்படுறவன். இந்த டயலாக் மாதிரி எல்லாம் கேட்கல. சாண்டி நீ ஒண்ணு சொன்ன பத்தியா? என்னது ஸ்டெல்லா மேரிஸ்ல இருந்து அது பேர் கோட்டை வரை. கோட்டை வரை. ஓகே ஓகே. அந்த காலத்து ஜானியா இருந்திருக்காரு. அலெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு விக்கா கைட்ல மொட்டை தான் இருக்கு நினைக்கிறேன். அலெக்ஸ் அடுத்து இருக்குது இன்னும். அலெக்ஸ் போஸ்ட் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். அழுக சிம்பிள்லாம் போடுறேன். ஓஸ்ட் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். நான் என்ன ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா சிம்பிளா டைட்டில் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பெருசா வேணாம். டைட்டில் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பெருசா வேணாம். சந்திர சாண்டிய வேற ஏதாவது மாத்தி நீ எங்க வர? சந்திரசேகர் உன்னை திட்ட கூட இல்ல உன்னை திட்ட கூட முடியல. பேரை வச்சிட்டு இருக்க ஒரு நிமிஷம். இல்ல கார்த்திக் விக்னேஸ்வர டென்ஷன் ஆயிட்டு இந்த சந்திரசேகர் ஐடியை திட்டினாருன்னு அவள் தான் கட் பண்ணி போட்டுருவானுங்க. விஜய் தந்தையை ஐடியா குடுக்குறாடி. யாராச்சும் இந்த ஹோஸ்ட் எலான் மஸ்க் இந்த ஹோஸ்ட் ரிமூவ் பண்ற ஆப்ஷன் ஐடியா கொடுக்குறான். விக்னேஸ்வரம் இல்ல இல்ல இருங்க, சந்துருன்னு கூப்பிடுங்க. இல்ல விக்னேஸ்வரம் பரவாயில்ல. கூப்பிடவே இல்லடா, நான் கூப்பிடவே இல்லடா. இல்ல நானே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் சின்னவரை பத்தி தான் பேசலாம்னு நினைச்சேன். வேணாம் நானே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எதிர்கட்சி தலைவர் பயிற்சி நாளைக்கு பாத்துக்கலாம். தலைவரா? ஆனா ஒரு அலெக்ஸா ஒரு இன்டர்வியூ வேற எடுத்தாரு பத்தி யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலான்னு. எடுத்தவர் தோத்துட்டாரு. ஐயா உங்களை பார்த்து காப்பி அடிச்ச நான் பாஸ் ஆயிட்டேன், நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்றாங்க. இல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவர் ஜெயிச்சிட்டாரு, இன்டர்வியூ எடுத்தவர் ஃபெயில் ஆயிட்டாரு. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஆனா ஜெயிச்சவர்லாம் பார்த்ததையா, அதான் எம்எல்ஏ ஜெயிச்சது கேஎன் நேரு, செந்தில் பாலாஜி, அலெக்ஸா சேகர் பாபு. அலெக்ஸ் எப்படி தருவாங்க? இல்ல ஒரே நிமிஷம். ஸ்கூல்ல படிக்காம கூடயே சுத்தி நிப்பானுங்க ஓகேவா? ஆனா மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் பண்றோனுங்க. இல்ல கேக்குது. இல்ல உண்மைதான், ஜஸ்ட் பாஸ் தான் இது. ஜஸ்ட் பாஸ் பண்றானுங்க. அவனை கூட சேர்ந்து அந்த இது கவுண்டர் பண்ணி ஒரு காமெடி வரும்ல சத்யராஜ் படத்துல,
இது உக்காந்து அழுதுன்னு இருப்பாங்களே ஃபேமிலியா, ஒருத்தர் ஓடியாருவான், பொண்ணு வீட்டுக்காரன் ஒருத்தர் ஓடியாருவான், ஓடியாந்து நான் பாஸ் மாலை ஆயிட்டேன். எடுத்துட்டு வருவான். தலைவா நான் பாஸ் ஆயிட்டேன். உன்னைய பார்த்து எழுதுறேன். அவருக்கு யார் ஜெயித்தது ஆளுங்களை வளர்த்து விட்டோம்னா தான் தளபதியும் சொல்லியிருப்பாங்க. அதாவது யார் தெரியுமா பேசுனது? அதான் தளபதியை வளர்த்து விட தெரிஞ்ச டிஎம்கேக்கு உதயநிதியை வளர்த்து விட தெரியலையா? என்னங்க நடக்குது? அதுக்கு ஒரு மியூஸ் ஒண்ணு போட்டிருப்போம். ஓகேவா? கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவுத்துல பெயிண்ட் ஒரு மாதிரி வடிவேல எப்ப போர்ட்ல அது செவுத்துல ஏதோ பத்தியா அந்த டெம்ப்ளேட் இன்ஸ்டாகிராம்ல இருந்துச்சு, அதான் எடுத்து போட்டு விட்டோமே. இல்ல விக்னேஷ் ப்ரோ, அண்ணனை வச்சு இவங்க சன் டிவி வளர்த்துக்கிட்டாங்க. ஆனா இவங்க சொல்றது ஏதோ இவங்க தான் நம்ம அண்ணனை வளர்த்துக்கிட்டாங்க ரிவர்ஸ்ல சொல்றாங்க. பாத்தீங்களா இவங்க என்ன பண்றது? இல்ல ஆனா தளபதி குடும்பம் பாத்தீங்கன்னா ஏதோ கிரெடிட் எடுத்துக்கிறானுங்கன்னு வைக்கலாம். ஏதோ திமுக இவன ரூலிங் பார்ட்டியா இருந்தானுங்க, ஏதோ கிரெடிட் எடுத்துக்கிறானுங்க வைங்களா. எம்ஜிஆரை வளர்த்து விட்டாங்களா? புரியுதுங்களா? அண்ணாவே சொன்னாரு தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொல்லிட்டு. நீ அண்ணா அண்ணா வந்து பண்ண வேலைக்கு அண்ணா வந்து உங்க மேல நம்பிக்கை, கருணாநிதி மேல நம்பிக்கையில வந்து அவரை வர சொன்னாரு. கடைசியில நீ வளர்த்து விட்டியாமா? என்னையா இதெல்லாம் உல்டாவா இருக்குது. கருணாநிதிக்கு முதல்வர் பதவி வந்ததுக்கான வரலாறு ஒண்ணு இருக்கு, அது சொல்லலாம். சிம்பிள் வரலாறு, பெருசா இல்ல. மக்கள் யாராச்சும் அண்ணான்னு கூட்டாலே இந்த திமுக செட் ஆக மாட்டேது பாத்தியா? இல்ல விக்னேஷ் ப்ரோ, சிம்பிளா ஒண்ணு சொல்லலாம். இல்ல விக்னேஷ் ப்ரோ, சிம்பிளா ஒண்ணு சொல்லலாம். இந்த கருணாநிதிக்கு முதல்வர் பதவி வந்ததுக்கான வரலாறே ஒண்ணு இருக்குது. எப்படின்னா 1969 நினைக்கிறேன் அண்ணா இறந்தப்போ போட்டிக்கு வந்து நாவலர் நெடுஞ்செழியன், சத்யவான் முத்தி இவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் தள்ளி விட்டு முன்னாடி வரதுக்கு ஒரு பிளான் பண்ணாரு. அப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. பேரு எஸ் ராஜேந்திரன். SSR சொல்லுவாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சப்போ கருணாநிதிக்கு பதிலாக இல்ல கருணாநிதிக்கு பதிலாக யாரு போய் பேசினாங்கன்னா எம்ஜிஆர் போய் பேசிட்டு அதுக்கப்புறம் SSR சமாதானப்படுத்தி உங்களுக்கு அந்த முதல்வர் பதவி பிச்சை போட்டது எம்ஜிஆர். இதுல நீங்க வளர்த்து விட்டீங்களா எம்ஜிஆர? கருணாநிதி வேணாம், வேறாச்சும் பேசிடுவேன், வேணாம், ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆனா இல்ல யாரையோ இல்ல ப்ரோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இத்தனை பேரை வளர்த்து விட்டவங்க ஸ்டார் பையனை வளர்த்து விட தெரியாதா? சும்மாதான் இந்த மாதிரி பேசணும் பேசக்கூடாதுன்னா இல்ல. அதாவது இல்ல ஒரே நிமிஷம். சொல்ல வந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய புள்ளி நீ இப்ப பேசுனியா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு கதை எழுதுறவரு. ஓகேவா? கதை எழுதியே பாத்தீங்கன்னா இல்ல விக்னேஷ் ப்ரோ, நாரதர் வேலையை பார்த்து விட்டதுனால கரெக்டா எங்க போகுதுன்னு பாருங்க நம்ம மைண்ட். ஆக்சுவலா SSR வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா ஆமா எம்எல்ஏ கிடையாது, எம்எல்சி. ஓகேங்களா? அந்த டைம்ல வந்து எம்எல்ஏ கிடையாது, எம்எல்சி எம்எல்ஏ ரெண்டு இருந்தாங்க ப்ரோ. ஆமா ஃபர்ஸ்ட் இவர் பறையமலையில ஜெயிச்சார்ல எம்ஜிஆர். அதுக்கு முன்னாடி வந்து திமுக 57ல இது பண்ணப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவரு ஜெயிச்சிட்டாரு. யாரு? SSR ஜெயிச்சிட்டாரு. அப்ப எம்ஜிஆருக்கு சீட்டு கொடுத்தப்ப எம்ஜிஆர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து இதெல்லாம் வேணாம். என்ன அவர் வந்து எம்எல்ஏ தானன்ற மாதிரி அவர் கொஞ்சம் இது பண்ண அந்த சீட்டோட வேல்யூ தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, அடுத்து வந்து ஒரு எம்எல்ஏவோட செல்வாக்கெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாச்சும் இதாகணும்னு சொல்லிட்டு தான் அவரோட செல்வாக்கு உடனே அவர் ஈஸியாவே ஜெயிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் பரங்கிமலையில 62ல. ஆனா செம்ம ஆக்டர் அவரு. எஸ் ராஜேந்திரன். இல்ல விக்னேஷ் ப்ரோ, எம்ஜிஆர்லாம் எம்எல்ஏ வந்திருக்கிறாரு. அண்ணாவே ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏவா ஜெயிச்சாரு. இல்ல அண்ணா தோத்து கலைஞர் ஜெயிச்சு அண்ணா வந்து எம்பி எலெக்ஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் எம்எல்சி ஆனாரு. எம்எல்சி இருந்தது. ஓகேவா?
அண்ணாதுரை ஜெயிலுக்கு போனப்ப ஒருத்தர் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போவாரு. நானும் இருக்கேன் போய் தண்டவாளத்துல படுத்து தானே தெரியும். ஆமா ஆமா அவரு இன்னொரு கதை இருக்கு. அது இது சந்திரக்கு சாண்டிக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த மோதிரம் கொடுத்து அவரே போட சொல்லி ஒரு கதை இருக்கும். அதெல்லாம் கருணாநிதி தனம்லாம் எல்லாருக்கும் தெரியும். வேணாம், நீங்க எதை பத்தி பேசுனீங்கன்னா கூட நான் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுவேன். ஆனா கருணாநிதி பத்தி பேசுனீங்க வரைஞ்சு கட்டிட்டு வருவேன். அந்த மாதிரி ஆள் நல்லா வேணாம். பல வரல அதான் பேசுறாங்களே, டால்மியாபுரம் கள்ளக்குடி அண்ணாவுக்கே விபூதி அடிச்ச வரலாறுலாம் உண்டு டால்மியாபுரத்துல. என் இனமையா நீங்கள் சூப்பர். வெள்ளி சொம்ப திருடின வரலாறு பெரியார் வீட்டுல வேலை செஞ்ச பாத்திரக்கடையில 2 ரூபா திருடின வரலாறு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போராட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் கல்யாண வீட்டுல வந்து தாலி கட்டுற நேரத்துல ஏஞ்சி ஓயிட்டாராமே. கேட்டது அதான் நான் சொல்ல விரும்பல, நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆக்சுவலா வந்து இந்த கற்கால நாகரிகம்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒண்ணு இருக்கும். சாரி, கற்கால இது ஓகேங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல வந்து நம்ம பேசுறோமே ஒருத்தவரு, அதாங்க கள்ளக்குடி அவரு வந்து பாத்தீங்கன்னா அவரோட மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போராட்டம் நம்பணும். உள்ள போனோம்னு சொன்னா மட்டும் நம்புறீங்க, இதை நம்ப மாட்டீங்களா? நாங்க எங்க நம்பணும்? அது மிஸ்ஸா இல்லைங்க. நான் வேணாம், ஷா கமிஷன் ரிப்போர்ட் தெளிவா இருக்குது. அது மிஸ்ஸா கேஸ்ல இவர் அரெஸ்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு வேணாம். நான் அது எடுத்துனா நாரிடும். அது எடுத்துனா அந்த ஆள் வாழ்க்கை நாரிடும். வேணாம் சாண்டி சொல்ல வேண்டிய நேரம் இருக்கு. ஓகேங்களா. பிரியாணி பரோட்டா எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து வச்சுக்க. கொஞ்சம் லஞ்சுக்கு வச்சுக்கோ, கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் உள்ள போனாருன்னு சொல்லாதீங்க. அப்புறம் ஒரே நேரத்துல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் துண்டு தூக்கி கொட்டுறதா. ஏன் வேஸ்ட் பண்றேன்? பின்ன அவர் நான் அங்கெங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு மிஸ்ஸால உள்ள போனா மட்டும் நம்புறீங்க, இது மட்டும் நம்ப அப்படி இல்ல விக்னேஷ், வரலாறு முக்கியம் அமைச்சரே. வரலாறு வேணும்ல. அந்த வரலாறு முக்கியம் தான் அமைச்சரே. ஆனா அதுக்கு நீ முதல்ல வெளியில இருக்கணும் அமைச்சரே. இப்ப பண்றதே காலரை தூக்கி விட்டணும் மாசா பண்றேன்னு சொல்லிட்டு இது வேற உயிரை வாங்குவாருங்க. ரிசல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பேசிட்டு போனாப்ல. இல்லைங்க விக்னேஷன் சொல்லுவாங்க. ஹலோ நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கு. இல்ல அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் வேலையா மும்பை போயிட்டேன். அப்படிங்களா? இல்ல அப்பப்போ நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். ஆனா ஒய்ஃப் குழந்தை கூட எல்லாம் இருக்கிறதுனால பேச முடியறது இல்ல நைட் நேரம். இல்ல நம்ம டீசென்ட்டா தாங்க பேசுவோம். இல்ல நம்ம பேசினா பெட்ரூம்ல டிஸ்டர்ப் ஆகுறாங்களா போட்டு இந்த 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 தளத்திலேயே பாத்தீங்கன்னா டீசென்ட்டா அதுவும் மகளிர் நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு உண்மை என்னன்னா உங்க பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட் பேச மாட்டீங்க. அலெக்ஸ் விக்னேஷ், ஆனா நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி கரெக்டா 1.5 கோடிக்கு மேல ஓட்டு எடுத்துட்டீங்க. எப்படி இவ்வளவு கரெக்டா கணிச்சீங்கன்னு தெரியலையே. இல்ல ஐயா, உண்மையில நான் 1 கோடி தான். இப்போ 1 கோடி மேல வந்திருந்தா ஒரு ஸ்ட்ராங்ல இருந்தோம். 1.5 கோடி மேல ஏன் 1.7 யாருமே. நான் இன்னொரு மேட்டர் சொல்லிட்டேங்களா? நான் 2 கோடி எதிர்பார்த்தேன். ஆனா விக்னேஷ் அலெக்ஸ், நான் என்ன சொல்றேன், அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த பாண்டா இருக்கால, பாண்டாலாம் சும்மா ரொம்ப ஓவர் வெளிப்படையா வந்துட்டு பயாஸ்டா பேசுறான். ஐ மீன் சப்போர்ட் பண்றது வேற,
வெளிப்படையா பயாஸ்டான்னு ஒண்ணு இருக்கு, இதுல ஒரு நியூட்ரலிட்டி எல்லாம் பேசுறான். என்ன அவனே சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்ல அந்த டைம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ்ல 10 சீட்டு ஜெயிக்க மாட்டானுங்க, 30 சீட்டுக்கு அல்லாடும் ஆச்சா பூச்சான்னு என்னென்னமோ சொன்னான். விஜய் என்ன தெரியுமா சொன்னான், 30 சீட்டு ஒழுங்கா உருப்படியா கேண்டிடேட் போட்டு நின்று இருக்கலாம், 31ல பாத்துருக்கலாம். ரொம்ப மோசமா பேசினான். அப்படியே ரிசல்ட் வந்த அணில இருந்து அப்படியே மட்டமெல்லாம் நின்னுட்டான். நீங்க 2 பேரும் தான் 1.5 கோடிக்கு முன்னாடின்னு சொல்லிட்டே இருந்தீங்க, கரெக்டா நடந்துச்சு. சூப்பர் சூப்பர். பார்த்தா டிஎம்கே ஆள் மாதிரியே தெரியலையே. ஐயா ஒரே ஒரு டிஎம்கே கிடையாதுங்க, அவர் எது என்னது தீகா தான், ஒரு தீகா தான் இல்ல தீகா தான். ஆனா அவர் டிஎம்கேக்கு ரொம்ப சப்போர்ட்டா இல்ல ஜஸ்ட் நார்மல் இல்லங்க, அவர் சித்தாந்தத்துக்கு சப்போர்ட்டுங்க அவரு. ஓகே அப்போ ஓகே நல்லது. இல்ல ஒரே நிமிஷம் தெரிஞ்சவதான் ஒன்னூர்ல. விக்னேஷ் நீங்க ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த இவரு பாண்டா வந்து ஆக்சுவலா என்ன மேட்டர்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பாண்டா வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காப்ல. என்னன்னா என்னைய பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஓட்டு போடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதா கேட்கிறேன், இதுவா பயஸ்டாக்கன்னு நினைக்காதீங்க. இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசியம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காப்புல. அவர்லாம் அசம்பிளிக்கு போனா அப்படி இப்படின்னு புரியுதுங்களா. அதுவும் இல்லாத நாளைக்கு எலெக்ஷன், அதாவது 23ஆம் தேதினா 22ஆம் தேதி நைட் உட்காந்து பேசிட்டு இருக்காப்புல. என்னன்னா டைம் பாஸ் பண்ணிட்டு நாளைக்கு எலெக்ஷனு என் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காமெடியா போவானுங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த வெள்ளை சட்டை காஸ்டியூம்ல போவானுங்க, ஆளாளுக்கு விசில வச்சு ஊதிட்டு போவானுங்க. ஒரே கூத்தா அலெக்ஸ். அதாவது எப்படின்னா அந்த நெக்கலு புரியுதா? ஐயோ நெக்கல் இல்ல இவனுங்க. நான் என்ன சொல்றேன், டிஎம்கே எப்படி தற்கொலைன்னு பேசினாங்களோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாம பேசினவன் தான் பாண்டா. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாரும். அதுதாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தவனை வந்து மட்டப்படுத்தணும், புரியுதுங்களா? ஒருத்தவனை வந்து அட்டாக் பண்ணணும், ஒருத்தவனை திட்டணும், ஓகேங்களா? அதுக்காக வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிக்கு திட்டிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொட்டையை போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேகர் பாபு வச்சு அட்டாக் பண்றது, புரியுதுங்களா? அது அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு கேவலமான. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ. அடுத்த அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோ, அப்படியே அண்ணாமலைக்கு என்னன்னாலும் பேசுவான். அதாவது சில பேருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கணும். இல்லைங்க 6 மந்த் நான் பாத்துருக்கேங்க. அதாவது எலெக்ஷன் 6 மந்த்துக்கு முன்னாடியே கார்த்திக் வர்மாவாச்சும் பாத்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட், பிஜேபி இல்ல அவன் முன்னாடியே சொல்லிட்டான், நான் சங்கி நான் அண்ணாமலை சப்போர்ட் டிக்ளேர் பண்ணிட்டு அவன் அதே ஸ்டாண்ட்ல நிப்பான். ஆனா பாண்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்ட் உங்களுக்கு, புரியுதுங்களா? டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணி கிரவுண்ட்ல கவுன்சிலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க இது பண்ணுவாங்க. அப்படி அவன் என்ன தெரியுமா, யாரு ஜெயிப்பாங்கன்னு அவனுக்கு தோணுச்சோ அவங்க சைடு நின்னா, யாரு ஜெயிச்சுட்டாங்களோ இப்ப அவங்க சைடு வந்துட்டான், அவ்வளவுதான். அதனால அவனுக்கு எல்லாம் ஜாஸ்தி எல்லாம் ஃபயர் விடுறதெல்லாம் வேஸ்ட். இல்லைங்க ஒரு சில பேர் தாங்க அங்க போயிட்டு என்ன சொல்ற டைம் பாஸ் போயிட்டு இங்க பாருங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா டைம் பாஸ்ல வந்து ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். டைம் பாஸ்ல வந்து நேத்து கூட பசங்க சொல்றாங்க என்னன்னா தளபதி தான் அட்டாக் பண்ணிருக்கானுங்க, இங்க நடக்கிற லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அது இதுன்னு சொல்லிட்டு பூதாகரம் பண்ணி பேசியிருக்கானுங்க. ஆனா இதே நம்ம சைட்லயே பாத்தீங்கன்னா நம்ம கட்சி ஜெயிச்சப்பயே பாத்தீங்கன்னா அதை கொண்டாடுறதுக்கு இவனுங்களை ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கினானுங்க. யாரு? டைம் பாஸ் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கினானுங்க. இன்னைக்கும் போயிட்டு பெரிய ஐடியில போயிட்டு அங்க போயிட்டு சொம்பு அடிச்சுனுக்குது வந்து அது ரொம்ப ஒரு பிரதர். இந்த டைம் பாஸ் ஸ்பேஸ் எப்படி டிஎம்கே அகைன்ஸ்டா செயல்பட்டுச்சோ சேம் அதையே செய்வானுங்க டிவிகே அகைன்ஸ்டா ஒன்ஸ் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம். இல்ல விக்னேஷ் நான் சொல்றேன், அவனை 2 வருஷமாவே பாத்தீங்கன்னா டிவிகேக்கு அகைன்ஸ்டா தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. என்னன்னா ஒரு அஜித் ஃபேன் ஒருத்தர் யாராச்சும் பாத்தீங்கன்னா ஒரு மொக்கையா ஒரு அஜித் ஃபேனும் மொக்கையா ஒரு விஜய் ஃபேனு 2 பேரையும் மேலே ஏற்றி விட்டு 2 பேருமே சிண்டு முடிச்சு விடுவாங்க. அப்படியே பச்சையா சொல்லுவானுங்க இந்த மாதிரி வந்து அஜித் ஃபேன்ஸ் நீங்க தான் உங்களுக்கு ஓட்டே போட மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டிஎல்ல பார்த்தாலே தெரியும். ஏன் இங்க இருக்கிற இங்க அரவிந்த்னு ஒரு டிபி இருக்கு பாத்தீங்களா, இவன்லாம் பாத்தீங்கன்னா பக்கா அஜித் ஃபேன், ஓகேங்களா? என்னடா அசம்பிளி நாளைக்கு பேசுனதுக்கு அப்புறம் நிறைய இருக்குடா. விக்னேஷ் இங்க யாரோ சொன்னாங்க தம்பிவா தலைமை ஏற்கவா, அது வந்துட்டு ஐ திங்க் தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு நெடுஞ்செழியன்னு சொன்னது அண்ணா, எம்ஜிஆர் சொல்லல. நிறைய இடத்துல தப்பா சொல்லிருக்காங்க. இந்த எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் இந்த விஷயம் எல்லாம் கரெக்ட் தானே? ஹலோ யா அதெல்லாம் ஓகே தான். பட் இது ரொம்பவே இல்ல, இது ரிப்பீட்டடா இது தப்பா சொல்லப்பட்டதுனால எல்லாரோட சப்கான்சியஸ்லயும் இது இருக்கு. அது தப்பு இல்ல, ஒன்னும் பிரச்சனை அப்படி இல்லைங்க. நியூஸ் சேனல்ஸ்ல இதாங்க இருக்கும். ஆமா. இன்னொன்னு
இன்னொன்னு மட்டும் தான் ப்ராப்பர் டீடைல் இருக்கும். அண்ணா கூட கருணாநிதி இருந்ததுனாலயே வந்து கண்ணீர் துளிகள் விமர்சிச்சவர் யாருன்னு ஒருத்தர் உங்களுக்கே தெரியும். பல விஷயங்கள் இருக்குது. கருணாநிதி இருந்ததுனாலயா இல்ல